அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, இந்த தௌஹீத் எழுச்சி மாநாட்டின் இறுதி கட்டத்தை நாம் அடைந்திருக்கிறோம். இந்த இறுதி கட்டத்திலே உங்களுக்கு சொல்ல வேண்டிய ஒரு முக்கியமான செய்தியை மாத்திரம் சொல்லி என்னுடைய உரையை நான் நிறைவு செய்கிறேன். இந்த உலகத்திலே பல்வேறு மதங்கள் இருக்கின்றன. அந்த மதங்களை பின்பற்றக்கூடிய மக்கள் இருக்கிறார்கள். எந்த மதத்தவர்களுக்கும் கிடைக்காத ஒரு கெட்ட பெயர் நமக்கு மாத்திரம் கிடைத்திருக்கிறது. அதுதான் தீவிரவாதிகள் என்ற பட்டம். ஒவ்வொரு மதத்தவர்களும் தீவிரவாத நடவடிக்கைகளில் ஈடுபட்டாலும் கூட முஸ்லிம்களை மாத்திரம்தான் அகில உலக அளவிலே வெளியாகின்ற மீடியாக்களிலும் தேசிய அளவில் வெளியாகக்கூடிய ஊடகங்களிலும் மாநில அளவில் பிராந்திய அளவில் வெளியாகக்கூடிய ஊடகங்களிலும் நீங்கள் பார்க்கலாம். முஸ்லிம்கள் இது போன்ற வன்முறை சம்பவங்களில் ஈடுபடும் பொழுதெல்லாம் அவர்களோடு இஸ்லாம் என்ற அந்த மதத்தையும் சேர்த்து முஸ்லிம் தீவிரவாதி என்று திரும்ப 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 எழுதி கொண்டும் பேசிக்கொண்டும் சொல்லிக் கொண்டும் இருக்கிற காட்சியை நீங்கள் பார்க்கிறீர்கள். இது கோயபல்ஸுடைய தத்துவ பிரகாரம் ஒரு பொய்யை திரும்ப 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 சொல்லிக் கொண்டிருந்தால் அது மெய் என்று மக்கள் நினைத்து விடுவார்கள். அப்ப ஒரு பொய் என்பதை ஒரு தடவை சொல்லிட்டு பின்வாங்கிட கூடாதாம். எப்ப அது மெய்யாவும் எவன் என்ன சொன்னாலும் ஆட்சேபனை செஞ்சாலும் கண்டனம் தெரிவித்தாலும் அறிவுபூர்வமான வாதங்களை எடுத்து வைத்தாலும் அதெல்லாம் காதுல போட்டுக் கொள்ளாமல் சொன்னதையே சொல்லிக்கிட்டு இருக்கணும். சொன்ன பொய்யவே திரும்ப 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 சொல்லிக் கொண்டிருந்தால் அதுவே மக்கள்கிட்ட உண்மை என்று ஆகிவிடும். இருக்கிறது. இன்றைக்கு பார்க்கிறோம், எல்லா மதத்தவர்களும் நம்ம எப்படி பார்க்கறாங்க? முஸ்லிம்னா தீவிரவாதி, முஸ்லிம்னா பயங்கரவாதி என்று ஒன்றும் செய்யாத ஒரு சமுதாயத்தை பயங்கரவாதி தீவிரவாதி என்று நம்ப வைப்பதிலே அவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். அவர்கள் வெற்றி பெறாமல் தடுக்க முடியுமா? முடியும். அவர்களுடைய இந்த சதி திட்டத்தை முறியடிக்க முடியுமா? நிச்சயமாக முடியும். நம்முடைய தலைவர்களும் அறிஞர்களும் சரியான முறையில் திட்டமிட்டு செயலாற்றி இருந்தால், சமுதாய இயக்கங்கள் சரியான முறையில் செயல்பட்டு இருந்தால், நீ எப்படி என்னை தீவிரவாதி என்று எழுதலாம் என்று கேட்பதற்கு பதிலாக தீவிரவாதி என்று எழுதுபவனுடைய கைகளை அந்த மக்களை பிடித்து உடைக்கக்கூடிய அளவிற்கு நாம் வியூகம் வகுத்திருந்தால் வெற்றி பெற்றிருக்க முடியும். அது என்ன வியூகம் என்கிறீர்களா? இந்த உலகத்திலே ஒவ்வொரு மதத்தவர்களுடைய நடவடிக்கைகளையும் நீங்கள் பாருங்கள். ஒரு மதத்தவர்கள் வன்முறையில் அதிகமாக ஈடுபடுகிறார்கள் என்ற கணக்கிலே நீங்கள் எடுத்து பார்த்தால் உலகத்திலேயே படுபயங்கரமான வாதகங்களையும் வன்முறை செயல்களையும் செய்யக்கூடியவர்கள், உலகத்திலேயே அதிகமான மக்களை கொன்று குவித்தது யார்? அதிகமான நாடுகளை பிடித்து தங்கள் கையிலே வைத்திருந்தது யார் என்று நீங்கள் ஆய்வு செய்து பார்த்தால் இந்த 1500 ஆண்டு வரலாற்றை நீங்கள் எடுத்து பார்த்தீர்களேயானால் அதிகமான மக்களை கொன்று மதத்தை வைத்து மதத்தின் பெயரால் கொன்று குவித்த சக்தி இருக்கிறார்கள் என்றால் தலைமை பீட பொதுமக்கள் அல்ல, தலைமை பீடத்தில் இருக்கிறார்களே அவர்கள் தான் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளலாம். எப்படி அவர்கள் என்ன செய்கிறார்கள்? நபிகள் நாயகம் காலத்தில் எடுத்துக்கொண்டால் கூட நபிகள் நாயகம் பிறக்கிறது சவுதி அரேபியாவில் உள்ள மக்கா என்ற ஹிஜாஸ் என்ற பகுதி, அந்த பகுதி வரைக்கும் ஹெர்குலிஸ் மன்னருடைய ஆட்சி இருக்கிறது. ரோமாபுரியுடைய கீழே அந்த பகுதி வரைக்கும் இருக்கிறது. இத்தாலியில் இருக்கிற அந்த சாம்ராஜ்யத்தை விரிவுபடுத்தி கொண்டு வந்து லட்சோப மக்களை கொலை செய்து ஒவ்வொரு நாடாக கைப்பற்றி மதத்தின் பெயரால் மதத்தினுடைய தலைமையுடைய உத்தரவின்படி அவர்கள் ஹெர்குலிஸ் மன்னருடைய தலைமையின் கீழே அரபு நாடு வரைக்கும் அவர்களுடைய ஆட்சி விரிந்து இருந்ததை நீங்கள் பார்த்தீர்கள். அன்றிலிருந்து அன்றைக்கு மட்டுமா அப்படி இருந்தது? இந்த நாடு வெள்ளையர்கள்ட்ட அடிமைப்பட்டு கிடந்தது. அந்த வெள்ளையர்கள் எதற்கு இங்கு வந்தார்கள்?
வெள்ளையர்கள் இங்கே வருவதற்கு என்ன வேலை, நம்ம நாட்டுக்குள்ள நுழைவதற்கு என்ன அவசியம்? முழுக்க முழுக்க மத பிரச்சாரம் செய்வதற்காக, மக்களை அடக்கி ஆள்வதற்காகத்தான் வந்தார்கள். அவங்க இந்த நாட்டை ஆண்டு கொண்டிருந்த 200 ஆண்டுகளிலே எவ்வளவு படுகொலைகளை நிகழ்த்தியிருக்கிறார்கள். ஜாலியன் வாலாபாக் படுகொலையில் இருந்து அவர்கள் நிகழ்த்திய இந்த இந்திய குடிமக்களுக்கு எதிராக செய்த படுகொலைகளை பட்டியலிட்டால் பிரிட்டிஷ் தீவிரவாதிகள் என்றுதான் அந்த சமுதாயத்தை உலகம் சொல்ல வேண்டும். ஆனால் சொல்லவில்லை, சொல்லவே இல்லை. ஏன் சொல்லவில்லை? அதுதான் சொல்ல வர்றேன். அவங்கள பத்தி யாரும் சொல்லவே இல்லை. சூரியன் அஸ்தமிக்காத சாம்ராஜ்யம் எதுக்கு பேரு? பிரிட்டிஷாருக்கு அன்னைக்கு பேர் என்ன? அவங்களுடைய ஆட்சியில சூரியன் அஸ்தமிக்காது, மறையாது. சூரியன் அஸ்தமிக்காதுன்னா என்ன அர்த்தம்? அவங்களுடைய நாடு பெருசா இருந்ததுனால இங்கிலாந்துல இருந்து கொண்டு கிழக்கிந்திய கம்பெனியாக வியாபாரத்துக்கு நுழைந்தவன் இங்கு ஆட்சி நிறுவனான். அவங்க கையில இந்தியா, அவங்க கையில ஈரான், அவங்க கையில அரேபியா, அவங்க கையில துருக்கி, அவங்க கையில உலகத்தினுடைய பல நாடுகள். எந்த ஒரு நாட்டிலையாவது சூரியன் உதிச்சுக்கிட்டு இருக்கும், மறைஞ்சிருக்க பெரிய நிலப்பரப்பா இருக்கனால பாதிக்கு மேல ஒருத்தன் கையில இருக்குமே, ஆனால் அங்க சூரியன் மறையுமா? மறையாது. பாதி உலகத்துக்கு மேல அவன் கையில் இருந்த காரணத்தினால் அதுக்கு என்ன பேரு? அதுக்கு என்ன பேரு? சூரியன் அஸ்தமிக்காத சாம்ராஜ்யம் என்று அதுக்கு பேரு. இது என்னன்னு சொல்லிடுறேன், எடுத்ததுக்காக சொல்லிடுறோம். இடையில ஒரு பிரேக் பண்ணி இப்ப நம்ம மாநாடு நடத்தணும் இல்லையா? அந்த மாநாட்டில் பிறப்பு முதல் இறப்பு வரை நடத்தணும். அத பெண்கள் தான் பொறுப்பேற்று நடத்தினார்கள். அங்க வந்த மக்களுடைய வெட்டி எறியப்பட்ட தாயத்துகள் எல்லாம் உழவும் கிட்டத்தட்ட 500க்கு மேல எல்லாத்தையும் பொறுக்கி பையில போட்டு வைங்க. பலவிதமான தாயத்துகள். அதுக்கு அந்த பேங்க கொடுக்கல, எடுத்துக்கிறோம். அப்ப இந்த மாதிரி என்ன செஞ்சாங்க? உலகத்தையே தங்கள் ஆளுகையில் வைத்துக் கொண்டு மதத்தை பரப்புறதுக்காக வேண்டி அவ்வளவு அக்கிரமங்கள் செய்தார்களே. அவர்களை எந்த மீடியாவாவது பிரிட்டிஷ் தீவிரவாதி எழுதினானா? இந்த அமெரிக்கா, இப்ப இருக்கிற அமெரிக்காவை எடுத்துக் கொள்ளுங்கள். இவன் கொன்று குவித்த அளவுக்கு ஒரு 1000 ஆண்டுகளிலே எவனாவது கொன்றிருப்பான? உலகமே சேர்ந்து கொன்றிருக்குமா? அவ்வளவு மக்களை கொன்று குவித்தான். ஜப்பானிலே, ஹிரோஷிமாவிலே, நாகசாகியிலே ஜப்பானுடைய படை சரணடைந்து பின்வாங்கி இனிமேல் சண்டைக்கு வரல என்று சமாதான கொடியை தூக்கிய பிறகு அவன் லிட்டில் பாய்ங்கிற அணுகுண்டை போட்டானா இல்லையா? எங்க போட்டான்? ஒரு மக்கள் மீது அணுகுண்டு போடுறதா இருந்தா சண்டைக்கு வர்றவன் போடலாம். துப்பாக்கியை கீழே போட்டுட்டு கையை தூக்குனா எப்படி சுடலாமா? சுட்டான். ஜப்பான்ல அந்த ஒரு நாள் போடப்பட்ட ஹிரோஷிமாவிலையும் நாகசாகியிலையும் போடப்பட்ட வெடிகுண்டுகளால் லட்சோப மக்கள் உடனடியாக செத்தார்கள். கோடிக்கணக்கான மக்கள் இன்று வரை கொஞ்சம் கொஞ்சமாக அதனுடைய நச்சு காற்றால் செத்துக் கொண்டு இருக்கிறார்கள். ஜப்பான்காரன் குள்ளமா போன ஒரு தலைமுறையாக மாறிவிட்டான். இப்ப யாரு தீவிரவாதி? ஜார்ஜ் புஷ்ஷுக்கு பேக்ரவுண்ட்ல இருக்கிறாள் யார்? ஊக்குவிப்பவர்கள் யார்? இந்த மயிலரகான் தீவிரவாதத்தை கண்டிப்பதாக நாடகம் ஆடுகிற பின்னாடி இருந்தவர்களை ஊக்குவிக்கிறார்கள். பிறந்த நாளில் போய் இவர் கலந்து கொள்கிறார், போய் சந்திக்கிறார். ஒவ்வொரு நாட்டை அழிச்ச உடனே போய் அமெரிக்க அதிபர்கள் பார்ப்பார்கள், வியட்நாமை அழிப்பார்கள், போவார்கள். அதே மாதிரி கௌதமாலாவிலே குண்டு போடுவார்கள், போவார்கள். ஈராக்கை அழிப்பார்கள், போவார்கள். ஆப்கானிஸ்தானை அழிப்பார்கள், செல்வார்கள். எல்லாம் ஒரு மறைமுகமாக கூட்டோடு உலகத்தில் நீ வா, எவனை வேணால் சவாலு கூப்பிடு. முஸ்லிம் ஆட்சியாளர்கள், மதகுருமார்கள், தலைவர்கள், முஸ்லிம் போராளிகள், முஸ்லிம் தீவிரவாதிகள் எல்லாத்தையும் எடு. அனைவராலும் கொல்லப்பட்டவர்களுடைய பட்டியலை கொண்டு வா. அவர்கள் கையில் இருக்கிற ஆட்சியாளர்களாலும் கொல்லப்பட்டவர்களுடைய எண்ணிக்கையும் கொண்டு வா. 1000 மடங்கு அதிகம். எது அதிகம்? அவர்களால் யார் நம்மளை முஸ்லிம் தீவிரவாதி என்று பட்டம் சூட்டி அழைப்பதை கற்றுக் கொடுத்தார்களோ, மேற்கத்திய உலகம் தான் அந்த பட்டம் உனக்கு சூட்டியது. யார் சூட்டுறான்? திருடனை என்ன செய்வான்னு கேட்டா, திருடனோட மக்கள் விரட்டுறாங்களா? திருடனும் சேர்ந்துக்கிட்டு புறா புறான்னு ஓடுவான். யார திருடனை விரட்டிக்கிட்டு, திருட்டு பைய திருடிட்டான்னு சொன்ன மக்கள் விரட்டினா திருடனும் சேர்ந்து கத்துவான். எப்படி கத்துவான்? திருடன் திருடன். அப்பதான் அவனை பிடிக்க மாட்டாங்க.
அந்த மாதிரி உலக மகா கிரிமினல், உலக மகா அயோக்கியன், உலக மகா பயங்கரவாதி இந்த மேற்கத்திய உலகத்தை சேர்ந்தவர்கள் நமக்கு பயங்கரவாதி என்று பட்டம் சூட்டுறான். அவன் சூட்டினதை எடுத்து சாப்பிட்டுட்டு இங்க உள்ள வாந்தி எடுக்கிறான். அப்ப நீங்க சிந்திச்சு பார்க்கணும். அது ஏன் நம்ம ஆளு போய் 4 உருண்டையை வச்சா தீவிரவாதிங்கிறானுவோ, அவன் நாட்டையே அழிக்கிறான். அவனுக்கே அந்த பட்டம் வரல, அவனுக்கே அந்த பேர் வரல. விடை தெரியுமா உங்களுக்கு? அவனுக்கு வரவில்லை. ஏன் வரல என்று சொன்னா, இவ்வளவு பயங்கரத்தை செய்துவிட்டு அதை மறைப்பதற்கு அவர்கள் சில போர்வைகளை வைத்திருக்கிறார்கள். என்ன போர்வை? ஆயிரக்கணக்கில் கொல்லுவான். இங்க ஒருத்தனுக்கு வெள்ளை உடுப்பை மாட்டி விட்டு ஒரு தொழுநோயாளியை தூக்க விட்டு அப்படி சேவை செய்யற மாதிரி பணம் காட்டுவாங்களா, அப்படி மறைஞ்சு போயிடும். தொழுநோயாளிக்கு சிகிச்சை செய்யற பாத்தியா? அடே கோடிக்கணக்கான பேரை தொழுநோயை ஆக்கிவிட்டு, கோடிக்கணக்கான மக்களை ஊனப்படுத்தி விட்டு, கண்ணற்றவர்களாக ஆக்கிவிட்டு, காலற்றவர்களாக ஆக்கிவிட்டு, ஒரு குருடனை தூக்கி கையினால சேவை செய்யறேன்னு சொன்ன உடனே என்ன ஆகுது? இப்படி ஒரு மக்களா, இப்படி ஒரு சமுதாயமா? ஆகா, பால் வடிகிற அந்த போர்வை இருக்க, அது எதை மறைக்கிறது? அவர்களுடைய கோடானு கோடி தீவிரவாதங்களையும் இந்த ஒரு செயல் மறைக்கிறது. இந்த ஆஸ்பத்திரி மறைக்கிறது, கல்வி கூடங்கள் மறைக்கிறது. கல்வி கூடங்களிலே ஏழைகளுக்கு சில இடங்களை கொடுக்கிறார்களே, அது மறைக்கிறது. சிறைச்சாலைகளை சென்று ஜெயில் கைதிகளை விசாரித்து விட்டு வருகிறார்களே, அது மறைக்கிறது. இவங்களா கைதிகளுக்கு உதவுறவங்களாயிடுச்சே, ரத்தம் கொடுக்கிறவங்களாயிடுச்சே, ரத்தம் எடுக்கிறவங்களுக்கு பேரு ரத்தம் கொடுக்கிறவங்களாயிடுச்சே. அப்ப இந்த எடுத்ததுக்கும் கொடுத்ததுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கும். எடுத்தது 1000 என்றால் கொடுத்தது 1ஆக இருக்கும். இந்த மாதிரி எல்லாம் செய்கிறார்களே, இந்த பணிகள் நீ செய்தியா? எதனால உனக்கு இந்த பேரு? அவன் மறைக்கிறதுக்கு அம்புட்டு பண்றான். அந்த தீவிரவாத செயலை மறைக்கிறதுக்காக வேண்டி அதுக்குத்தான் ஆஸ்பத்திரிகள், அதுக்குத்தான் கல்விக்கூடங்கள், அதுக்குத்தான் சமூக தொண்டு, அதுக்குத்தான் முதியோர் இல்லம், அதுக்குத்தான் அனாதை இல்லம், அதுக்குத்தான் மனநோயாளிகள் காப்பகம். அப்ப இவ்வளவு நீங்க என்னதான் சொன்னாலும் ஈவென்ட் எடுபடாது. ஏன் போடா, ஹிரோஷிமாவில் குண்டு போட்டா எனக்கு என்னடா, என் மாமாவை கொண்டு ஆஸ்பத்திரியில் சேர்த்தானடா, அதான் தெரியும். உனக்கு எது தெரியும்? உனக்கு போடக்கூடிய ஒரு எலும்பு துண்டு உனக்கு தெரியுமே தவிர உலகத்தில் இவன் அளித்த கணக்கு பட்டியல் வருமா? இப்ப நம்மீது உள்ள கடமை என்ன? இந்த தீவிரவாதிகளுடைய, உலக மகா தீவிரவாதிகளுடைய தீவிரவாதத்தையே இந்த அற்பத்திலும் அற்பத்திலும் மெல்லிதான இந்த திரைச்சீலைகள் மறைத்து விடும் என்றால் நீ எப்படி செய்தியா? உன்னை அவன் தீவிரவாதி என்று சொன்னாலும் நம்ப முடியாத அளவுக்கு நீ சமூக தொன்று ஆற்றினாயா? இது மார்க்கத்தினுடைய கடமை இல்லையா? நீ செய்ய வேண்டியது அவன் செய்யறான். நீ என்ன செய்யணும்? சாதி மத வேறுபாடு பார்க்காமல் அனைத்து மக்களுக்கும் நீ பாடுபடணுமா இல்லையா? பாடுபட்டியா? இப்ப கொஞ்சம் மாற்றி இருக்கிறது, தமிழகத்தில் மாறி இருக்கிறது. எதனால் மாறி இருக்கிறது? இந்த ஜமாத் வந்த பிறகு இரத்த தானம் செய்வதிலேயே சென்ற ஆண்டும் நாம் தான் முதலிடம், அதற்கு முந்தைய ஆண்டும் ஒட்டுமொத்த தமிழகத்திலே நாம் தான் முதலிடம் என்று வந்த பிறகு இப்ப பேசிக் கொள்கிறார்கள் முஸ்லீம்கள் ரத்தம் எடுக்கிறவன் இல்ல கொடுக்கிறவன். இங்க மட்டும் தான் பேசிக்கிறான். ஏன் இங்க மட்டும் தானே செய்யறோம்? வடக்க பேச மாட்டான், இந்தியாவுக்கு வெளியே பேச மாட்டான். தமிழ்நாட்டில் உள்ள முஸ்லிம் அல்லாதவர்கள் பார்க்கிறாங்க, இந்த சின்ன ஒரு காரியம், சின்ன ஒரு ரத்த தானம், இவன் பண்ணக்கூடிய இந்த மீடியாக்கள் பண்ணக்கூடிய கோயபல்ஸ் பிரச்சாரத்தை எல்லாம் முறியடிக்கிற பீரங்கியாக, முறியடிக்கிற ஏவுகணையாக இன்றைக்கு மாறி இருக்கிறதா இல்லையா? அப்ப நீங்க என்ன செய்யணும்? இந்த நாட்டு மக்களை போல நல்ல மக்கள் கிடையாது. நல்லா தெரிஞ்சுக்கிறங்க. நமது நாட்டிலே வாழுகிற, குறிப்பாக நான் சொல்வதாக இருந்தால் இந்து சமுதாய மக்கள், அவங்கள மாதிரி நல்ல மக்கள் கிடையாது. அவர்கள் எந்த சாதியை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, நல்லதை ஏற்றுக்கொள்ளுகிற தன்மையில அவர்கள் ரொம்ப சிறந்து விளங்குகிறார்கள். சரியான விதத்திலே அவர்களுக்கு சொல்லப்படுமையானால் உங்களை விட அழகாக ஏற்றுக்கொள்வார்கள், உங்களை விட அழகாக புரிந்து கொள்வார்கள், உங்களை விட அழகாக பின்பற்றுவார்கள்.
அந்த பண்பாடு இருந்ததுனால தானங்க உங்க அப்பம் பாட்டன் மாறினா நீங்க இந்த அரபு நாட்டு இறக்குமதியா? உங்க அப்பம் பாட்டன் மாறினது கூட காரணம் என்ன? அவன்கிட்ட இருந்த அந்த பண்பாடு. இன்றைக்கு நம்ம சரியான முறையில மாத்திரம் சொன்னா அதை கேட்க தயாரா இருக்கிறாங்க, சொல்லாதுதான் குறை. அப்ப இன்றைய மாநாட்டின் மூலம் உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய செய்தி என்னவென்றால், முஸ்லிம் அல்லாத மக்களுக்கு இந்த இஸ்லாத்தை வெறும் வாய் வார்த்தைகளால் மாத்திரம் சொல்லாதீர்கள், உங்களுடைய பணிகளால் சொல்லுங்கள், உங்களுடைய சமூக சேவைகளால் சொல்லுங்கள். சேவைகளை அதிகரிக்க அதிகரிக்க வளர்ந்து கொண்டே இருக்கும். இந்த ஜமாத்தை பொறுத்தவரை எவ்வளவு சேவை, இரத்த தான சேவை செய்கிறோம். எப்படி செய்கிறோம்? சினிமா ரசிகர் மன்றங்கள் செய்வது போல செய்கிறோமா? தமிழகத்தில் நம்முடைய இலக்கை யாரும் எட்ட முடியாத அளவுக்கு செய்கிறோம். சுனாமிக்கு நிவாரணம் அளிக்கிறோம். எந்த ஒரு அமைப்பும் செய்ய முடியாத அளவுக்கு அரசாங்கம் செய்திருக்கலாம். எந்த ஒரு அமைப்பும் செய்ய முடியாத அளவுக்கு பெரிய அளவிலே நம்மால் நிவாரணம் செய்ய முடிந்தது. செஞ்சா அதுல முதலிடத்தில் நின்று செய்யணும். நம்முடைய சேவைகள் எப்படி இருக்கணும்? அனைவரையும் மிஞ்சுகிற வகையில் இருக்கணும். அதன் அடிப்படையில் தான் ஆதரவற்றோர் இல்லம் எந்த இவ்வளவு கால முஸ்லிம்கள் சிந்தித்தார்களா? இந்த ஆதரவற்றோர் இல்லத்தில் யார் வேண்டாலும் வா, முஸ்லிமையும் கொண்டு வா, கிறிஸ்தவரையும் கொண்டு வா, இந்துவையும் கொண்டு வா, கடவுளை இல்லைங்கிறவனையும் கொண்டு வா, சாவும் போதாவது முஸ்லிமா சாவட்டும். பாயிண்ட். அந்த ஒரு அடிப்படையில் அவர்களுக்காக ஆதரவற்றோர் இல்லத்தை நடத்தி கொண்டிருக்கிற ஒரே ஜமாத் தான். அனாதை இல்லம் நிறைய இருக்கிறது, ஆதரவற்றோர் இல்லம் இல்லை. ஆதரவற்றோர்கள் எல்லாம் கடைசி காலத்தில் சொல்லி அவர்களை மரணிக்க வைக்கிறார்கள். 60-70 வருடங்கள் தீனை கடைபிடித்த ஒருவனால் கடைசி காலத்திலே கடைபிடிக்க முடியாமல் போனதற்கு என்ன காரணம்? அரவணைக்கு அவர்களுக்கு இல்லம் இல்லை. ஆக உங்களுக்கு சொல்லுகிற ஒரே செய்தி, முக்கியமான செய்தி, உலகம் முழுவதும் நீங்கள் இந்த மெசேஜை எடுத்து சென்று, முஸ்லீம்கள் தீவிரவாதி கிடையாதுடா, உதவுறவன், சேவை செய்யறவன், நியாயத்திற்கு குரல் கொடுக்கிறவன், சாதி மத அடிப்படையிலே நியாயங்களை வேறுபடுத்தி பார்க்காதவன் என்கிற பெயரை மாத்திரம் நீங்கள் எடுத்து பாருங்கள். அதுக்கு பிறகு என்ன என்ன அவர்களை மறைத்ததை விட உங்கள சில பேர் தருதலைகள் சில காரியத்தை பண்றான, அந்த காரியத்துக்காக தீவிரவாதி பட்டத்தை வாங்கிட்டு அலையிறீங்களே, அதை இது மறைக்கும். அவ்வளவு பெரிய அயோக்கியத்தனத்தையே மறைக்கும் என்றால், 10,000 வாட்ஸ் பல்பு வெளிச்சத்தையே அந்த திரை மறைக்கும் என்றால், நீ 0 வாட்ஸ் உன்னுடைய தீவிரவாதத்தை மறைக்காதா? நீ பண்ற தீவிரவாதம் என்ன? ஒரு 0 வாட் நைட் லாம்ப் அளவுக்கு நீ பண்ற, அது அவனுக்கு கண்ணை உறுத்துது. 10,000 வோல்ட் அளவுக்கு அவன் பண்றான், முன்னாடி ஒண்ணு போட்டுக்கிறான், இதான் தெரியுதா? தெரிய மாட்டேங்குது. அப்ப இந்த 10,000 வோல்ட்டை மறைக்கக்கூடிய அந்த திரை ஒரு இரவு விளக்குகளில் வரக்கூடிய வெளிச்சத்தை மறைக்காதா? இதுதான் உங்களுக்கு. ஏன்னா மாநாடு என்பது நீங்க 2 நாள் மிகுந்த சிரமப்பட்டிருக்கிறீர்கள். அதனால என்னுடைய உரையை நீட்டிக் கொள்ளாமல் இத்தோடு என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும். என்ன வந்திருக்கு? மோதிரம். என்னது? வாட்ச். வாட்சி. இந்த கைப்படி. என்னது? தூக்கி காமி. லட்டு. லட்டு. என்னது? மாவு. என்ன செய்யுது? தண்ணி பக்கத்துல போய் பேசுங்க. ஒண்ணுமே இல்ல. பச்சை தண்ணி தல ஒண்ணுமே இல்ல. கைய காமி. நுனி நாக்கள் நக்கி பாரு.